வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு துரோகியால உருவான அந்த காலியான இடத்தை நிரப்புனது யாருன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, யூதாஸ் இஸ்காரியோத் விட்டுட்டு போன அந்த 12வது திருத்துதர் இடத்தை நிரப்புன ஆனா அதிகமா வெளியே தெரியாத அந்த மனிதர் தான் புனித மத்தியாஸ். இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல்ல புனித மத்தியாஸ் என்ற திருத்தூதரின் முழுமையான வரலாற்றையும் அவரோட திருநாள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் நாம தெளிவா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல அந்த காணாம போன 12வது திருத்தூதரை பத்தி ஆரம்பிச்சு, அப்புறம் திருவுளச்சீட்டு போடும் பழங்கால முறை, மத்தியாசோட மறைசாட்சிய மரணம் பற்றிய செவிவழி செய்திகள், மாறிக்கிட்டே இருந்த அவரோட திருநாள் தேதிகள், கடைசியா இன்னைக்கு அவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலரா இருக்கார், இதெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல ஆரம்ப கால திருச்சபை சந்திச்ச அந்த மாபெரும் நெருக்கடியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவ காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம இரத்த நிலம்னு சொல்லப்படுற இடத்துல ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து போறான். இயேசுவோட நெருங்கிய சீடர்களுக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அவங்களோட அந்த மிக நெருக்கமான உள்வட்டம் உடைஞ்சு போச்சு. இப்போ இயேசுவின் விண்ணேற்புக்கு பிறகு எருசலேம்ல சுமார் 120 சீடர்கள் ஒன்னா கூடியிருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி என்ன பிரம்மாண்டமான கேள்வி என்ன தெரியுமா? ஒரு திருத்தூதருக்கு பதிலா இன்னொருத்தரை எப்படிப்பா தேர்ந்தெடுக்கிறது? அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? இந்த மாபெரும் குழப்பத்துக்கு பேதுரு தான் ஒரு தெளிவான பதில முன்வைக்கிறார். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த 12 அப்படிங்கிற எண். இது வெறும் சாதாரண நம்பர் கிடையாதுங்க. இது பண்டைய இஸ்ரேலோட 12 கோத்திரங்களை குறிக்குது. இறுதி நாட்கள்ல இஸ்ரேலோட 12 கோத்திரங்களுக்கும் நடுவரா 12 சிம்மாசனங்கள்ல சீடர்கள் அமருவாங்கன்னு இயேசு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதனால யூதாஸ் விட்டுட்டு போன அந்த காலியான இருக்கைய அப்படியே விடவே முடியாது. அது கட்டாயம் நிரப்பப்பட்டே ஆகணும். சரி, யார அந்த இடத்துல வைக்கலாம்? ரொம்ப கடுமையான ஒரு தகுதியை பேதுரு வச்சார். அதாவது திருமுழுக்கு யோவான் கிட்ட ஆரம்பிச்சு இயேசுவின் விண்ணேற்பு வரைக்கும் தொடர்ந்து இயேசுவோடவே பயணிச்சவராய் இருக்கணும். அந்த தகுதி 2 பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒருத்தர் பர்சபா எனப்படும் யோசேப்பு, இன்னொருத்தர் மத்தியாஸ். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த மாபெரும் பொறுப்பை ஏத்துக்க போறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 2 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற அந்த மாபெரும் பொறுப்பு மனிதர்களோட கைகள்ல கண்டிப்பா இல்ல. அப்போ ஆதி திருச்சபை இந்த தெய்வீக முடிவை எப்படி எடுத்தாங்க? அந்த சுவாரஸ்யமான பழங்கால முறைக்குள்ள இப்போ நாம நுழையலாம். திருத்தூதர் பணிகள் நூல் முதல் அதிகாரத்துல பேதுரு ரொம்ப தெளிவான ஒரு செயல்முறையை சொல்றாரு. யூதாஸோட இடத்தை மாத்துறது ஏதோ தற்செயலான ஒண்ணும் இல்ல, அது கடவுளோட மாபெரும் திட்டத்தோட ஒரு பகுதி தான்னு சங்கீதங்களை மேற்கோள் காட்டி அவர் சொல்றார். முதல்ல தகுதியானவங்களை முன்னாடி நிறுத்துறாங்க. அப்புறம் எல்லார் இதயங்களையும் அறிந்த இறைவான்னு முழு மனசோட ஜெபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் திருவுளச்சீட்டு போடுறாங்க. இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த திருவுளச்சீட்டு போடுதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு லாட்டரியோ சீட்டாட்டமோ கிடையாதுங்க. இது கோரல் எனப்படும் ஒரு பழங்கால செமிட்டிக் முறை. இதுல மனிதர்களோட விருப்பு வெறுப்புகள், சார்புகள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு முடிவை முழுமையா அந்த இறைவனோட சித்தத்துக்கே விட்டுடுற ஒரு ஆழமான புனிதமான செயல் இது. சீட்டு மத்தியாஸ் பேர்ல விழுது. எந்த விதமான கேள்வியும் இல்லாம அவர் 12வது திருத்தூதரா இணைக்கப்படுறார். சரி, 12வது திருத்தூதரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மத்தியாசோட வாழ்க்கை என்ன ஆச்சு? ஆச்சரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல இதுக்கு பிறகு அவரோட பேர் எங்குமே குறிப்பிடப்படல. அப்படி ஒரு மர்மமான வாழ்க்கையை வாழ்ந்த அவர் எப்படி இறந்தார்? வாங்க அவரை சுற்றியுள்ள கொஞ்சம் முரண்பாடான ஆனா சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுகளை பார்ப்போம். வரலாறு நமக்கு ஒரு தெளிவற்ற ஆனா சிலிர்ப்பூட்டக்கூடிய சித்திரத்தை தான் கொடுக்குது. அவர் யூதேயாவிலையும் கப்படோக்கியா பகுதிகளிலையும் போதிச்சதா சொல்றாங்க. சிலர் அவர் எருசலேம்ல கல்லெறியப்பட்டு ரோமானிய வீரரால தலை துண்டிக்கப்பட்டார்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில செவிவழி செய்திகள் அவர் எத்தியோப்பியால நரமாம்சம் சாப்பிட்ற மக்கள் கிட்ட போய் போதிச்சு அங்க சிலுவையில அறையப்பட்டார்னு குறிப்பிடுது. என்ன ஒரு கடினமான பயணம் பாருங்க. அவரோட மரணம் பல திசைகள்ல சிதறி கிடக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. அவர் எப்படி இறந்திருந்தாலும் சரி, உலகளாவிய கிறிஸ்துவ மரபுல அவரோட திருவுடலின் மீதிகள், அதாவது ரெலிக்ஸ், இன்னைக்கும் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் நூற்றாண்டுல அவர் இறந்த பிறகு 4ஆம் நூற்றாண்டுல பேரரசி ஹெலனா அவரோட திருவுடலின் மீதிகளை ரோமுக்கு கொண்டு வந்ததா வரலாறு சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் இத்தாலியில இருக்கிற பதுவா, அப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற ட்ரையர் நகரங்கள்ல மத்தியாசோட புனித பொருட்கள் ரொம்பவே போற்றி பாதுகாக்கப்படுது. இந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சு அதிகம் புகழப்படாத இந்த திருத்தூதரை திருச்சபை எப்படி நினைவு கூறுது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு திருச்சபைகளோட நாள் காட்டிகள்ல புனித மத்தியாசோட திருநாள் தேதிகள் எப்படி மாறி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஆரம்பத்துல புனித மத்தியாசோட திருநாள் பிப்ரவரி 24ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்டுச்சு.
இன்னைக்கும் லூத்தரன் எபிஸ்கோப்பல் திருச்சபைகள் இந்த தேதியை தான் பின்பற்றாங்க. ஆனா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை 1969ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாங்க. அந்த தேதியை மே 14க்கு மாத்துனாங்க. ஏன்னா பிப்ரவரி மாசம் பொதுவாவே தவக்காலம், அதாவது லென்ட் சீசன்ல வந்துடும். அந்த துக்க காலத்துல போய் ஒரு பெருவிழாவை கொண்டாட வேண்டாம்னு நினைச்சு ஈஸ்டர் காலத்துல குறிப்பா இயேசுவோட விண்ணேற்பு நாளுக்கு பக்கத்துல இதை கொண்டாட முடிவு செஞ்சாங்க. இதுவே கிழக்கு ஆர்த்தோடாக்ஸ் சபைகள் அவங்க பாரம்பரியப்படி ஆகஸ்ட் 9ஆம் தேதி இதை சிறப்பிக்கிறாங்க. நம்ம தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நூற்றாண்டுகள் பல கடந்துட்டாலும் இன்னைக்கும் இந்த 12வது திருத்தூதரோட கதை நமக்கு சொல்ல வர்ற பாடம் என்ன? அவர் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பாதுகாவலரா இருக்காரு தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. மத்தியாஸ் பலதரப்பட்ட மக்களுக்கும் பாதுகாவலரா இருக்கார். தச்சர்கள், தையல்காரர்கள், பெரியம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க, ஏன் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர துடிக்கிறவங்கன்னு பலரும் இவரை வேண்டி நிக்கிறாங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பொருத்தமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவர் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் பாதுகாவலரா போற்றப்படுறது தாங்க. முதல் நாள்ல இருந்து அமைதியா இயேசுவை பின்பற்றி வந்த அவரோட பொறுமைக்கு இதை விட வேற என்ன சிறந்த அங்கீகாரம் இருக்க முடியும்? இத பத்தி லூத்தரன் கட்டுரையில வர்ற ஒரு அழகான மேற்கோளை நான் இங்க சொல்லியாகணும். முடிவு என்ன ஆகுங்கிறதே தெரியாம அமைதியா கிறிஸ்தவை பின்பற்றி காத்திருந்த மத்தியாசை நான் நினைக்கிறேன். மேடை வெளிச்சத்துக்கு அப்பால் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்ய நாம எப்பவுமே எல்லாருக்கனுக்கும் தெரியற மாதிரி புகழின் வெளிச்சத்திலே இருக்கணும்னு அவசியமில்ல. திரைக்கு பின்னாடி இருந்துட்டும் உலகத்தை மாத்திர வேலைகளை செய்ய முடியும் என்பதற்கு மத்தியாஸ் தாங்க ஆகச் சிறந்த உதாரணம். இறுதியா உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியோட இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். புனித மத்தியாஸ் மாதிரி தனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காத காலத்திலையும் அவர் தன்பாட்டுக்கு அமைதியா சேவையை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. நீங்க எப்படி? உங்களுக்கான அந்த அங்கீகார சீட்டு விழும் வரைக்கும் சும்மா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே செய்ய தொடங்கிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புனித மத்தியாஸோட இந்த கதை கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறேன்.